ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் டேஸ்டி முள்ளங்கி பொரியல். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த முள்ளங்கி பொரியல். இப்போது நான் இதுக்கு ஒரு 2 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த முள்ளங்கியை நான் ஃபஸ்ட்டு தோல் சீவிக்க போகிறேன். லைட்டாக அந்த மேலே இருக்க தோல் எல்லாம் சீவிட்டு டாப் அண்ட் பாட்டம் அது நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிளுங்க. நம்ம அன்றாட சேர்த்துக்க வேண்டிய வெஜிடபிளில் முள்ளங்கி கட்டாயமாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், இங்கே திருவின தேங்காய். நம்ம முள்ளங்கி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் திருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் தாளிச்சிக்கலாம். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3ம் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் அது லைட் ப்ரௌனாக ஆகிற ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பொடியாக கட் பண்ண வெங்காயம் அது போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்றது மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். இதில் பச்சை மிளகாயோட காரம் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் முள்ளங்கியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப ஒரு ஆசமான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டு மஞ்சள் தூள், இந்த கலருக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சள் நம்மளோட சமையலில் எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ நம்ம சேர்த்துக்க பழகணும். ஸோ அதனால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்குது நம்மளோட முள்ளங்கி. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி தெளிச்சிக்கணும். ஆக்சுவலி இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. முள்ளங்கி ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். 2 கைப்பிடி தண்ணி நம்ம தெளித்து விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் குக் பண்ணுறதுக்கு. ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் அது குக் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் நல்லா எவாப்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முள்ளங்கிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறது சீரகத்தூள், வறுத்து அரைச்ச சீரகத்தூள். நம்ம யூஸ்வலாக பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, வறுத்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா சீரகத்தூள், அந்த சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கரம் மசாலா ஃப்ளேவரை விட இந்த சீரகத்தூள் ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இதுக்கு. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திருவின தேங்காய் நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் திருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். திருவின தேங்காய் நான் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்தளவு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட பொரியல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கி பொரியலை செஞ்சு பாருங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆசமான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ நம்ம சாம்பார் அதுக்கு தான் நம்ம முள்ளங்கியை சேர்த்து பழகியிருப்போம். ஆனால் இந்த முள்ளங்கி பொரியல் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக ரொம்ப யம்மியாக இருந்தது. இது உடம்புக்கும் ரொம்ப சத்தான ஒரு பொரியல்னு கூட சொல்லலாம். எப்போவுமே கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் இந்த மாதிரி கூட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுங்கிறத என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.